இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, 2 சார்ஜர் 3 சார்ஜர் வச்சுட்டு ஒரு ஆப் வச்சிருக்கிற கம்பெனிலாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் எங்கே போவாங்க? இப்போ நல்ல லொக்கேஷனாக இருக்கும், பட் நமக்கே தெரியாது. ஆக்சுவலி இப்போ உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கூட ஒரு சார்ஜர் இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ இதை வந்து யூனிவர்சலாக போகும்போது ஆஸ் அ காம்படிட்டராக நாங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டோம். யூ டோன்ட் டூ பிஸ்னஸ் வித் காம்படிட்டர்ஸ், ரைட்? ஸோ இப்போ என்கிட்ட போயிட்டு இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் 2 பேர் தான். ஸோ இஃப் ஐ வாஸ்க் OCPA ஃப்ரம் him, he don't give. If they ask from me, I don't give. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஏன்னா காம்படிட்டர் கூட டேட்டா ஷேரிங்ஸ், இதில் ஒன்றும் டேட்டா ஷேர் ஆக போகிறதில்ல. பட் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் போயிடும் அப்படின்ற ஒரு இன்னும் அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கான ஸ்டாண்டர்டான ஒரு கன்வின்சிங்கான ஜஸ்டிஃபிகேஷன் யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா எங்களோட டெக்னிக்கல் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டெக்னிக்கல் பார்ட்னராக இருக்கட்டும், அந்த ப்ரீச் எப்படி நடக்காத தடுக்கலான்றது அவங்களுக்கே தெரியல. இன்னொரு விஷயம், நாங்கள் OCPA இன்டெகிரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்லைன் சார்ஜஸ் காட்டுது. இப்போ அதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாளில் ரிமூவ் பண்ணுறோம். என்ன பிரச்சனைனா OCPA இன்டெகிரேஷன் நாங்கள் பண்ணிடுறோம், பட் அந்த கம்பெனி சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, ரிலாக்ஸ் ஆப்பில் பார்த்துட்டு அந்த சார்ஜர் ஒர்க் ஆகலன்னு எனக்கு கூப்பிடுவீங்க கஸ்டமர் கேருக்கு. எங்கள் கஸ்டமர் கேருக்கு அது என்ன சார்ஜர்னும் தெரியாது, அங்கே என்ன ஃபால்ட்டுன்னு தெரியாது. இப்போ இதே வந்து நீங்கள் எங்களோட ஸ்டேஷன்ஸுக்கு போகிறீங்கன்னா எங்கள் ஸ்டேஷனோட டைனமிக்ஸ் என்னென்னு எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சில ஸ்டேஷன்ஸில் எங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் லோ வோல்டேஜ் வரும்னு தெரியும். ஸோ வி நோ தட் எங்களுக்கு அந்த ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இதான் ரீசன் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், சார்ஜர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி இனிஷியேட் பண்ணுங்கள், இல்லை பேக் எண்டில் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம். நாங்கள் இனிஷியேட் பண்ணும்போது பேக் எண்டில் அந்த வோல்டேஜ் செக்கை பைபாஸ் பண்ணிவிட்டு இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இனிஷியேட் ஆகும். ஸோ வி ஆர் டெக்னிக்கலி வி கேன் டூ இன் பேக் எண்ட். எங்களுக்கு அது தெரியும். இப்போ அந்த சார்ஜரை பற்றி அனலிட்டிக்ஸும் அந்த லொக்கேஷனை பற்றி அனலிட்டிக்ஸ் தெரியாத நான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது. சும்மா வந்து உங்களை ப்ளக்கை எடுங்க சொருகுங்கன்னா they will get irritated. Okay, and we are I can proudly say that we are the company having multiple language, regional language support. We have Tamil, Telugu, Kannada, Punjabi, Rajasthani, Hindi, Odia. ஏன்னா அந்தந்த லாங்குவேஜில் அந்தந்த இடத்துல எங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜர் எடுக்கும்போது முதல்ல அவங்க மதர் டங்கில் பேசிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ். Okay, and for us, our customer care executive team is led by a clinical psychologist, which no one is doing. ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சைக்காலஜிக்கல் திங்கிங். உங்களுக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் கொடுக்கறது தான் கஸ்டமர் சப்போர்ட்டோட வேலை. உங்களுக்கு சார்ஜ் கொடுக்கறது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நிறைய பேர் பேனிக் ஆகிடுவாங்க, ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. ஏன்னா காரை வைக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, டாடா பஞ்ச் வாங்கினோடனே 120 போட்டால் 10 நிமிஷத்தில் சார்ஜ் எடுன்னு நினச்சிப்பாங்க. பட் பிரச்சனை என்னென்னா அந்த கார் 18 கிலோவாட் தான் எடுக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கற்றுவாங்க. ஸோ எங்களுக்குலாம் நிறைய அர்லி டேஸில் வென் யூ வாண்ட் டு ஷேர், என்னோட கஸ்டமர் கேர் டீம் இங்கே இல்லை, எல்லாம் ரிமோட்டில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ அவங்கள கூப்பிட்டோன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதனால் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஒரு காலும் சார் இப்படி பேசுகிறாங்க சார், இப்படி கத்துறாங்க சார். அப்புறம் தென் வி அனலைஸ்ட் வேர் இட் இஸ். நாங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்போம், சார் கார் எப்போ வாங்கினீங்கன்னு கேட்போம். அவர் சொல்லுவார் 1 வாரம் ஆச்சுன்னு வரு. சரி நாங்கள் சொல்லுவோம், சரி சார் விடுங்க 2 மாதம் போனால் பழகிடும். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கு விதவிதமான இதெல்லாம் வரும். நீங்கள் சொல்கிறீங்கள ஆப்பு, எங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டார், ரீசார்ஜும் பண்ணிட்டார், ஆனால் சார்ஜ் ஆகலைன்னு செம்ம பெரிய எஸ்கலேஷன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் டெக்னிக்கல் டீம்லேருந்து பேசிட்டாங்க, அவங்களும் பேசிட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம் அந்த நம்பர் ரெஜிஸ்டரே ஆகலைன்னு, அவர் கேட்கவே இல்லை. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோன்னா கேமராவில் ஒரு ஃபோனை காட்ட சொன்னோம், அந்த ஆப்பை காட்டுங்க எந்த ஆப்புன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேறு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காரு. அது என்ன ஆகிருக்குன்னா அவர் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணியிருக்காரு, மேலே ஸ்பான்சர்ட் ஆட் வந்திருக்கு. அவர் ஸ்பான்சர்ட் ஆடை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீசார்ஜும் பண்ணிட்டார் 5000க்கு. பண்ணிவிட்டு சார்ஜர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே ப்ரெஷர். இதில் ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு IAS ஒரு கேடட்டில் இருக்கிறவர். ஸோ அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ பண்ணிட்டார். பட் இப்போ எதுவுமே பண்ண முடியாது எங்களால். திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், அவர்கிட்ட சொன்னால் அவர் நான் ஏன் உங்கள் பேரை சர்ச் பண்ணும்போது அது வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எங்களுக்கு கஸ்டமர் கேரில் இப்போ எங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ எங்களோட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இதுக்குன்னு நாங்கள் ஒரு சேட் போட் போட்டு எல்லாமே கொண்டு வந்து, ஏன்னா அது மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த சேட் போட் வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறைய என்கொயரி வாட்ஸ்அப்பில் வருது. இப்போ முன்னாடியெல்லாம் கால் பண்ணி கேட்பாங்க, இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து நான் இந்த ஸ்டேஷனில் இருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகலை, ஸோ தென் வி கால் தெம். அதே மாதிரி எங்களுக்கு இப்போ வி ஹாவ் CCTV கேமராஸ் எல்லா ஸ்டேஷனையும். வி ஹாவ் அ மானிட்டரிங் இன் கண்ட்ரோல் ரூம்.
ஸோ எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ப்ளஸ் தெரியும்னா 4 டோரை திறந்துட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சார்ஜ் ஆகாது. ஸோ அது என்ன பிரச்சனை, கால் பண்ணுவாங்க, நாங்கள் சொல்லுவோம் 4 டோரை மூடுங்கன்னுவோம், அவங்க கேமராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சார்ஜ் பண்ணுவாங்க, சார்ஜ் ஆகிடும். ஸோ இது என்னென்னா கஸ்டமர் எஜுகேஷன் தான். இட் டுக் மினிமம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு we have to adapt this because when we launch ATM, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் வரும்போது ஏடிஎம் உள்ள யாராவது நின்னா எட்டி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி ஏடிஎம்மில் யாராவது இருந்தால் வெளில நிற்போம். பட் த டெக்கோரம் டுக் 15 years. ஸோ இவி சார்ஜிங் இப்போ தான் வந்திருக்கு. முதல்ல இந்த 2 வருஷமாக இந்த 1 இயராக தான் இவி பார்க்கிங்கில் வேறு கார் நிறுத்துறதில்ல. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஓகேவா, எங்களுக்கெல்லாம் பீக் பாயிண்டில் மதுரையில் டெம்பிள் சிட்டியில் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, எப்போ வீக்கெண்டு வந்தாலும் நார்மல் கார் அங்கே நிற்கும். நாங்களும் பேரிகேட் வச்சு பார்த்துட்டோம், மேன் பவர் போட்டு பார்த்துட்டோம். அங்கே வந்து பிரச்சனை பண்ணி நிறுத்திட்டு போவாங்க. கேட்டால் காரே வரல அப்படின்வாங்க. அவங்க சொல்கிறது வேலிடான பாயிண்ட்டு தான், காரே வராது தான். ஆனால் சோதனையாக அவர் எப்போ நிறுத்திட்டு உள்ளே போகிறாரோ அப்போ தான் கார் வரும். அவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அவர் சாப்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணணும். அப்புறம் இவர் சார்ஜ் போட்டுட்டு இவர் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது இவி சார்ஜிங்கில். அதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த ஹப்ஸ் போட்டுட்ருக்கோம். ஹப்ஸ் போடும்போது என்ன, மஹேந்திரா ஆஃப்டர் மஹேந்திரா அண்ட் BYD EMAX 7 the market has changed completely. ஏன்னா அந்த 7 seater வரவும், அதே மாதிரி மஹேந்திராவில் கார் லான்ச் ஆகிறதுக்கப்புறம் எல்லாருமே ஹை பவர் கார்ஸ்க்கு போயிட்டாங்க. ஏன்னா BYD 7 seater இருக்கட்டும் இல்லை மஹேந்திராவாக இருக்கட்டும், இட் கேன் சப்போர்ட் அப் டு 95 kW. ஸோ the market is for 120. வேறு 60 kW இப்போ யாரும் ப்ரிஃபரே பண்ணுறதில்ல. இன்றைக்கி எல்லாருமே 120க்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வரும் இன்றைக்கி. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த மாடலை கொண்டு வர்றது. 120ல் ஒரு 60 இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதையே அப்படியே 120 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது இன்னொரு கனெக்டரும் போட்டுக்கலாம். ஸோ அந்த இடத்தையே நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி பார்ப்போம். நாங்கள் ஒரு இடம் சூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல மினிமம் ஒரு 4 கனெக்டர் போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலையே நாங்கள் சார்ஜர் போடுவோம். நாங்கள் போட்டிருக்கிற எல்லா இடமும் எக்ஸ்பென்ஷன் அப் டு 2 சார்ஜஸ், 4 பார்க்கிங் பே அந்த இடத்துல இருக்கும். இல்லாட்டி நாங்கள் அந்த இடத்துல பிஸ்னஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்த டெவலப் பண்ணுவீங்க. நாளைக்கு அப்கிரேட் பண்ணும்போது இன்னொரு இடத்துக்கு போனோன்னா திருப்பி மறுபடியும் we have to start from scratch. ஏன்னா உங்களுக்கு மைண்டில் அந்த இடத்துல சார்ஜர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா பவன் எல்லாருக்குமே தெரியும், அந்த சூப்பர் அப். ஏன்னா ஐஸ்வர்யா பவனில் ஆரியாஸில் 2துலேயும் எங்கள் சார்ஜர் தான். ஸோ அந்த ஜங்ஷனில் யார் போனாலும் எங்களுக்கு வந்துடும், எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த நேம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டுக்கஸ் சார். எப்போ சார் போட்டோம்? ஐ திங்க் அருணை சுந்தர் சார் தான் ஸ்டார்டிங்கில் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். அதுக்கு திண்டிலையும் ஐஸ்வர்யா பவன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஃபார் அஸ். வே பேக் இன் 2019 போட்டோம், கோவிட் அப்போ. 30 kW 25 kW ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த ஸ்டேஷன் வந்து 240 kW இருக்குது. ஸோ இப்போ அது பக்கத்துலன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஸ்டேஷன் 240 kW இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஹப்பு. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டில் ஒரு ஹப்பு போட போகிறோம். இது எல்லாமே ஹப்ஸாக தான் பண்ணுறோம். தனியாக எம்டி லேண்ட் எடுத்து ஒரு பெட்ரோல் பங்க் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனும் வெயிட்டிங் ஏரியாவும் போட்டு வச்சுருவோம். ஸோ நீங்கள் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே அனுப்ப மாட்டேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிக்கலனாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சே சப்போஸ் கம்மிங் இயர்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட SETC பஸ்ஸஸ், TNSTC பஸ்ஸஸ் அது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஐ மீன் அதுக்குன்னு டெசிக்னேட்டடான டிப்போஸில் தான் பண்ணுவாங்களா இல்லை உங்களோட பப்ளிக் ஹப்ஸ்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி சார்ஜஸ் போடலாமா? சே சப்போஸ் ஐ எம் டேக்கிங் எ ஃப்ரான்ச்சைஸ். டெப்போஸில் பண்ணுவோம், ஆனால் பப்ளிக்கையும் அலோவ் பண்ணுவோம். இப்போ மாமண்டூர் உங்களுக்கு அந்த ஹப்பு க்ளோஸ் ஆகிருந்துச்சு தெரியுமா? 1.5 வருஷமாக. இப்போ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கோம், போய் பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பஸ் மனோஜ் பவனுக்கு முன்னாடி பழசு, அது கிட்டத்தட்ட 2 வருஷமாக மூடி இருக்கும். ஆமாம், இப்போ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. கோயிங் டு புட் அ ஹப் ஓவர். ஸோ லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் அவர், எக்ஸ் பிரசிடென்ட், அண்ட் ஹீ இஸ் அசிஸ்டிங் இன் ஃபைண்டிங் சம் லொக்கேஷன்ஸ். அண்ட் அவரோட லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் எங்களோட சார்ஜர் இருக்காங்க, அவரும் மெம்பரு. ஸோ அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற HNIஸோட ப்ரைம் லொக்கேஷன்ஸில் எங்களுக்கு லொக்கேஷன்ஸ் கொடுப்பாரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போடுறதுக்கு. ஸோ ஹீ இஸ் அசிஸ்டிங். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் ட்ரக் ப்ராஜெக்ட்ஸ், ட்ரக் டெவலப்மெண்ட், இந்த ஹப்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து எனக்கு தயாநிதி சார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ மோர் டுவர்ட்ஸ் EV. ஸோ ஓவர் டு ஹிம். சார் குட் ஈவினிங் சார். இப்போ ஆஸ் பர் நான் ரியல் எஸ்டேட் மேன்றதுனால நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு இப்போது லேண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஓனர்ஸ் வந்து சும்மாவே லேண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு எப்படி நம்ம ரெவன்யூ மாடலாக வந்து பண்ணலாம், அது எப்படி அவங்களோட கொலாபரேட் பண்ண முடியுன்றது நீங்கள் மற்றவங்களுக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸும் வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே மீரான் ஹுசேன் என்ற ஒரு நாகப்பட்டினத்தில் நிறைய லேண்ட்ஸ் வச்சுருக்காங்க, காரைக்கால் போர்ட் எதிர்க்கலாம்.
அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு என்கொயரி வந்திருக்கு, நிறைய லாரி வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் லாரி வந்து போது சார்ஜ் ஸ்டேஷனே கிடையாது, அதனால் ஏன் லேண்டில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி பேசும்போது கூட அவர் ஏதோ பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ அவர் சீரியஸாக சார் நீங்கள் சீக்கிரம் போடுங்க, ஏன்னா அவருக்கு அங்கே நிறைய என்கொயரி வருதுங்களா. ஏன்னா இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய லாரி, ஜேசிபி, பெரிய பெரிய வண்டிலாம் கூட வந்து நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷன் வந்து வேணும்னும் போது அந்த சரௌண்டிங்லேயே கிடையாது. ஸோ இப்போ அவர் வாலண்டரியாக வந்து சார் எப்போ பேசுங்க. அதேமாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கொடைக்கானல் போகிற வழியில் வத்தலக்குண்டில் அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ துபாயிலேருந்து வந்துட்டார். சார் என் இடத்துல போட சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு நாளைக்கு கொடைக்கானலுக்கு வந்து இத்தனை லட்சம் வண்டி போகுது, சார்ஜ் ஸ்டேஷனே வந்து ப்ராப்பராக எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டட் லேண்ட் வச்சுருக்கிற ஓனர்ஸ்க்கு இது எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாடல் பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். If you guide, then it will be helpful, because if government supports us in a good way, then more people will come and invest. So because it's a startup, right? EV is just now starting in India. So if government supports us in a good way, obviously people will take the risk. So what are the possibilities from government and as well as state government and as well as central government? How we need to approach? Will you guide us, or we need to take any specific precautions from our end? Thanks. See, there is a PM eDrive scheme is there, where everyone knows it. If you search Google PM eDrive, it will show central government subsidy is there. The policy is there, processes they are making it. There is subsidy for all charging infrastructures, but only thing is for active infrastructures, you have an eligibility that you have to run minimum 8 months, because lot of people are getting subsidy and the stations are not active. You know pretty well, if you go any stations, charger is there and it will not work. So lot of chargers are there in India, more than in Tamil Nadu itself, more than they say that 25,000 chargers. Out of that, how many are two-wheeler charger, how many are 3-pin sockets, and how many it is active, nobody knows it. So this PM eDrive is designed for regulatory to subsidize the things and to maximize the number of charging station, active charging station. So obviously it will be there. I think a separate Ministry of Heavy Industries has taken a very serious steps on this. They are only suggesting all the buses. So once government buses has changed into electric, that is the first step. So automatically everything will change into electric. When government takes something, automatically we will follow it.